கடந்த வாரத்திலே உடன்படிக்கை என்ற தலைப்பின் கீழே கவர்னன்ட், அன்கண்டிஷனல் கவர்னன்ட், நிபந்தனையற்ற உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டில் தேவன், பழைய ஏற்பாடு என்பது டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொன்னாலே உடன்படிக்கை. போன வாரம் சொன்ன டெஸ்டமெண்ட், ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு நம்மளை வேத புஸ்தகத்தை இரண்டாக பிரித்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஏற்பாடு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஏற்பாடு அப்படின்னு சொன்னாலே உடன்படிக்கைன்னு அர்த்தம், கவர்னன்ட்னு அர்த்தம். அப்போ பைபிளே எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது? பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கைன்னு பிரிக்கப்பட்டிருக்குது. ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். அப்போ பழைய ஏற்பாடு உடன்படிக்கை என்பது தேவன் நம்மோடு செய்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ப்ராமிஸ். அது எப்படி கர்த்தர் செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, எப்படியாவது அவர் உருவாக்கின மனிதன் அவங்களோடு இருக்கிற உறவு முறிந்து விடக்கூடாது என்பதற்காக ஆதாம் ஏவாளில் தொடங்கி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருந்து உடன்படிக்கை செய்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு உடன்படிக்கையை செய்தார். நோவாவை வைத்து உலகத்தை என்ன பண்ணார்? அழித்தார். ஜலத்தினால் உலகத்தை அழித்தார். அதற்கு பிறகு கடந்த வாரத்தில் வாசித்தோம், ஒரு வானவில்லை கர்த்தர் கொடுத்து என்ன சொன்னார்? இது என்னுடைய உடன்படிக்கை, இனிமேல் நான் ஜலத்தினால் என்ன பண்ண போவதில்லை, இந்த உலகத்தை அழிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை செய்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்து கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகும் மக்கள் பாவம் செய்தார்கள். அதுக்கு பிறகு ஜனங்க பாவத்தில் இருந்தார்கள். ஆனால் ஜலத்தினால் அழிக்கவில்லை. அப்போ தேவன் ஒரு உடன்படிக்கை செய்தார்னு சொன்னால் அதில் என்றைக்கும் மாறாத தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பார்க்கும்போது ஆபிரகாமின் காலத்தில் செய்யப்பட்ட உடன்படிக்கையை குறித்து பார்த்தோம். ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் அவனை ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுகிறார், அவனை பணக்காரனாக ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இதுவும் ஆண்டவர் செய்த உடன்படிக்கை தான். நம்மளை உயர்த்துவதும் தேவன் தான். அல்லேலூயா. நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களை கொடுப்பதும் கர்த்தர் தான். நம்முடைய கையின் பிரயாசம் கிடையாது. போன வாரம் சொன்ன எத்தனையோ பேர் அதிகமாய் பிரயாசப்பட்டும் அதிகமாய் சம்பாதித்தும் அதிக பொருட்களையும் பணங்களையும் ஈட்டியும் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாய் இருக்கிறவர்களை நம்ம கண்ணு முன்னாடியே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போது ஒரு மனுஷன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் அந்த மனுஷனோடு உடன்படிக்கையை செய்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாய் நான் மாற்றுவேன் என்பது ஆண்டவர் அவனோடு செய்த உடன்படிக்கை. ஆபிரகாம் நல்லவங்கிறனால செஞ்சாரா? இல்லை. அதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா உத்தமனா? சரி, ஆபிரகாம் நீதி உள்ளவன். அடுத்து தாவீது பற்றி சொன்னேன். ஒரு காலத்தில் தாவீது யார்? ஒரு ஆள் மேய்க்கிற பையன், எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஆனால் கர்த்தர் அவனை எடுத்து ராஜாவாய் நான் உன்னை ஆசீர்வதிக்கேன், உன் ராஜ்யத்துக்கு எல்லைகள் எல்லாம் பெரிதாக்கப்படும், அப்படி போகும் இப்படி போகும், யாரும் உனக்கு எதிராக நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் வைத்து தேசங்கள் எல்லாம் அவனுக்கு கீழே அடி பண்ணிக்கிற மாதிரி கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சார். இது தேவன் அவனோடு செய்த உடன்படிக்கை. இந்த எல்லா உடன்படிக்கையிலையும் ஒரு காமன் ஃபேக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்கண்டிஷனல் கவர்னன்ட், நிபந்தனையற்ற உடன்படிக்கை. கர்த்தர் தான் ஆபிரகாம் அழைக்கிறார், கர்த்தர் தான் தாவீதை அழைக்கிறார், கர்த்தர் தான் நோவாவை அழைக்கிறார், கர்த்தர் தான் மோசேவை அழைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. இத்தனைக்கு மோசே குறை வேற சொல்கிறான், என்னால் முடியாது, எனக்கு சவுண்டே கிடையாது பாஸ்டர்
அல்லேலூயா. சவுண்டே வரமாட்டேங்குது, பேசவே தெரியாது. அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு. அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். கடைசியில் அசிஸ்டண்ட் தான் உருவாக்குறான் சிலையை. பாருங்க, அசிஸ்டண்ட் தான் சிலையை உருவாக்குறான். இருந்தாலும் கூட கர்த்தர் மோசேயோடு செய்த உடன்படிக்கை, கர்த்தர் சொல்ல, உன்னை நான் தெரிந்தெடுக்கிறேன், இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகிற பாக்கியத்தை நான் உனக்கு தரேன். மனுஷன் வாழ்க்கையே வெறுத்துட்டான். ஏன்டா இந்த மாதிரி பேசாமல் எகிப்தியனாவே என்ன பண்ணியிருக்கலாம், வாழ்ந்துருக்கலாம். அதுவும் ஒரு அழைப்பு தான். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஊழியை செய்கிறதெல்லாம் ஈஸின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒரு 2 நாள் இருந்து பாருங்க, தெரியும். வேணாண்டா சாமின்னு ஓடி போயிருவீங்க. ஏன்னா அந்த மாதிரி மக்களை அழைத்து செல்வது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. ஒன்று ஒவ்வொரு டைப்பு. எங்கள் அப்பா ஒரு முறை டூர் கூட்டிகிட்டு போனார். நீங்கள் யாராக போனீங்களா? அப்பா நான் சின்ன வயசில் இருக்கும்போது கொச்சினுக்கு கூட்டிகிட்டு போனார். யாராக இருக்கிறீங்களா கொச்சின் போனவங்க? யாருமே இல்லையா? நீங்கள் போனீங்களா? எங்கள் அப்பா கூட போனீங்களா? எங்கள் அப்பா கூட போகல. சரி, என்ன பண்ணார்? விசுவாசிங்கெல்லாம் அப்போ அந்நியமாக ஐக்கியமாக, நான் இப்போ 4ஆம் கிளாஸோ 5ஆம் கிளாஸோ படிக்கிறேன். விசுவாசிங்களாம் சேர்ந்த டூர் போகலாம் அப்படின்னு ஒரு வேனை வாடகைக்கு பேசி என்ன பண்ணார், கூட்டிகிட்டு போனார். போகிறப்பே சண்டை, வேனுக்குள்ளே ஏறும்போதே எல்லோரும் சண்டை. ஒரு விசுவாசி இப்போ என் வேனை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. இன்னொரு விசுவாசி எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு வரேங்குது. இன்னொரு விசுவாசி நேரமாச்சு கிளம்பி போகலாம், என்ன இங்கேயே உக்காந்துக்கிறீங்குது. அப்படி எப்படியோ ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு திரும்பி வரும்போது அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டான், போகிறப்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போகிறான். என்ன கணக்குன்னு தெரில, ஏதோ 4 கணக்கு பேசியிருப்பாங்களாட்டு இருக்குது. அப்படியே மொல்லமாக டர்னு ஓடிட்டு போயிருக்கான். திரும்பி வரும்போது வீட்டுக்கு போகிற சந்தோஷத்தில் ஐயா ஒரு அமுத்திட்டார். பேக்கில் இருக்கிறவங்களாம் முன்னாடி பறக்கிறாங்க. 2 பேர் என்ன பண்ணிட்டாங்க, போய் வண்டி நிறுத்துறா அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் சண்டையில் இறங்கிட்டாங்க. வண்டி நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டி கீழே இறங்கி, இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டோன்னு அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவர், ஏமா நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்த போது கொஞ்சம் அமைதியாக இருங்க. இல்லை பாஸ்டர், இவன் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போனான், நாங்கள்லாம் பார்த்தோம். இப்போ என்னன்னா பறக்கிறான் அவன், இவனுக்கு 4 அடி போட்டால் தான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைன்னா சண்டை, பயங்கரமான சண்டை. அவன் ஆளை விட்டா போதுண்டா சாமின்ட்டு எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு சரி. அதுக்கப்புறம் இந்த டூரும் வேணாம் ஒன்றும் வேணான்னு விட்டார். அப்போது என்னென்னா, ஒரு 4 பேரை சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதுலேயும் ஒரு ஆள் சுகராக இருக்கும், ஒரு ஆள் ப்ரெஷராக இருக்கும், ஒன்று வாந்தி எடுக்கிற டிக்கெட்டாக இருக்கும், ஜன்னல் ஓரத்தில் உட்கார மாட்டேங்கோ, ஒன்று ஃப்ரண்ட் சீட்டில் தான் உட்காரணுங்கோ. எனக்கு பேக்கில் இடுப்பு பின்னாடி பெயின் இருக்குது, ஜாயிண்ட்டு பெயின் இருக்குது, தூக்கி அடித்தா அவ்வளோதான். அப்புறம் பேசாமல் எல்லோரும் இறங்கிட்டு நம்ம எல்லோரும் இங்கேயே இருந்துக்கலாங்கிற நிலைமைக்கு நம்ம எல்லோரும் வந்துடுவோம். எதுக்காக இது சொல்கிறேன்னா, 40 வருஷம் வனாந்தரத்தில் இவன் கூட்டிகிட்டு போனான்னா சாதாரணமான அழைப்பு கிடையாது. எத்தனையோ தடவை சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஏன்டா எங்களை கூட்டிகிட்டு சாவடிக்கிறேன்னு அந்த மக்கள் போய் என்ன பண்ணாங்க, அவன் மேலே வாடி சிடு 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 சிடுன்னு அவனை போட்டு குத்தி எடுத்துட்டாங்க. ஏன்டா அவனை யோசிக்கிறான். ஆனால் கர்த்தர் பண்ணிட்டாரு உடன்படிக்கை. இட்ஸ் அன் அன்கண்டிஷனல் கவர்னன்ட். அது என்றைக்கும் மாறாத உடன்படிக்கை. மோசேவுக்கு கொடுத்த அழைப்பு நீ தான் கொண்டு போய் சேர்த்தணும். அடுத்த மோசேவுக்கு அடுத்து யோசுவாவை அழைக்கிறார். யோசுவாவுக்கு அடுத்து காலேபு. அல்லேலூயா. இப்படியாக தேவன் ஒவ்வொரு மக்களோடு, ஒரு ஜனத்தோடு, ஒரு ஜனக்கூட்டத்தின் தலைவனோடு நிபந்தனையற்ற உடன்படிக்கையை கர்த்தர் செய்தவராயிருந்தார். பழைய ஏற்பாடு ஃபுல்லாக போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நியாயாதிபதிகளின் காலம். நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பினார். ஏன்னா தலைவர் இல்லை, அப்போ சண்டை. தலைவர் இல்லாமல் ஒரு கூட்டம் எப்படி விளங்கும்?
எல்லோரும் சண்டை போட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு குரூப்புக்கு ஒரு நியாயாதிபதி, நம்ம ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி, அவர் சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு எல்லாரும் கீழ்ப்படியணும். அப்போ தான் சிம்சோன், தெபேரால் இவங்களுடைய காலங்கள் எல்லாம் அந்த நியாயாதிபதிகளுடைய காலத்தில் பார்க்க முடிகிறது. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்பவும் உடன்படிக்கை செய்து வருகிறார். அடுத்தது ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. நியாயாதிபதியெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா, இவங்க எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஒரு ராஜா இருந்தால் நல்லா இருக்கும். அப்போ தான் சவுல் ராஜாவை கொண்டு வராரு கர்த்தர். அப்பயும் இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை என்ன, நான் உங்களுடைய தகப்பனாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க, நான் தான் உங்களுக்கு ராஜா. சவுலும் விழுந்து போகிறான். அடுத்து தாவீது கொண்டு வருகிறார். தாவீது இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மேன். தாவீது அவன் பாவத்தில் விழுந்தவன் தான், பாவத்தில் விழுகிறான். நிறைய பிரச்சனைகள் வருகிறது, ராஜ்யத்தில் பிரச்சனைகள் வருகிறது. இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அன்கண்டிஷனல் கவர்னன், நிபந்தனையற்ற உடன்படிக்கை கர்த்தர் நினைவு கூர்ந்து இஸ்ரவேலுக்கு அவனை ராஜாவாய் வைத்தார். அடுத்து சாலமோனை சொல்கிறாரு. நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. எல்லா வாரம் வந்தீங்கன்னா தான் என் பிரசங்கம் முடியும். திடீர்னு ஒரு வாரம் வந்தீங்கன்னா என்ன பாஸ்டர் எங்கேயும் அங்கேயும் பேசிட்டு இருக்கிறீங்களான்னு. எல்லா வாரம் வந்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். 2 வாரத்துக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணேன். எப்படி சாலமோனை கர்த்தர் என்ன பண்ணாரு, நிலைத்து நிறுத்தினார் சொல்லி அவனோடு உடன்படிக்கை செய்தார். தாவீது மறைவதற்கு முன்பதாகவே தாவீதுக்கு பிராமிஸ் கொடுத்துட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரு, உன் ராஜ்யம் உன்னோடு முடியாது, அடுத்து உன்னுடைய தலைமுறையில் ஒருவனை நான் ராஜாவாய் உயர்த்துவேன். அவனும் நாட் அ பர்ஃபெக்ட் பர்சன். அவன் போய் கல்யாணம் பண்ணக்கூடாத ஆளுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான். அல்லேலூயா. யார் கல்யாணம் பண்ணுங்கிறதுல கவனமாக இருக்கணும் தான் சொல்கிறேன். அவன் நல்லா ஞானம் இருந்துச்சு, அறிவு இருந்துச்சு, அவன் என்ன பண்ணிட்டான். அப்போ ராஜாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ்யத்துக்கும் தங்கள் ராஜ்யத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும், ஒரு அமைதியை ஏற்படுத்தணும்னா கல்யாணம் பண்ணிடுவாங்க. இந்தியாவிலே அப்படி தான் இருந்துச்சு. அப்போ இந்தியாவில் மகா அலெக்சாண்டர் த கிரேட்டோடைய மகள் ஒருத்திய நம்ம சோழ நாட்டு மன்னர் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அது எழுதப்பட்டிருக்கிறது. கிரேக்க நாட்டு பெண்மணி இந்திய நாட்டு அமைச்சரவையில் அரசியாக இருந்திருக்குது. அப்போ தான் இந்தியாவுக்கும் பர்ஷியாவுக்கும் ட்ரேடு தொடங்குச்சு. நீங்கள் போனீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் போனீங்கன்னா நம்ம ஊர் பட்டாணிலாம் பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான்லேயும் அந்த அந்த பக்கம் இருக்கிற அந்த 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 கஜகிஸ்தான், இன்னும் நிறைய ஸ்தான்னே வரும் உலக மேப்பில் பார்த்தீங்கன்னா. கிர்கிஸ்தான், கஜகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், துர்க்கிஸ்தானா துர்க்கிமிஸ்தான் ஏதோ ஒரு பேர் வரும், எனக்கு சரியாக தெரியல. அங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்பைசஸ்ஸு, பல்சஸ்ஸு, அரிசியிலிருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஊர் தானியங்களும், நம்ம ஊர் பட்டாணி, நம்ம ஊரில் விளைவிக்கிற ஒரு சில காரியங்கள் எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்க முடியும். கோதுமைகள் பார்க்க முடியும். எல்லாம் இந்தியாவிலேருந்து தான் போகுது. எத்தியோப்பியா வரைக்கும் போயிடுச்சு, ஆப்பிரிக்கா கண்டத்தில். அடுத்து நம்ம ஊருக்கு பழமுதிர் சொலையில் போனீங்கன்னா காபூல் பொமக்ரானட் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான். காபூல் பொமக்ரானட். அங்கே இருக்கிற மாதுளம் செடிகளை என்ன பண்ணாங்க, கொண்டு நம்ம காஷ்மீர் சைடு கொண்டு போய் என்ன பண்ணாங்க, வளர்த்த ஆரம்பித்தாங்க. அதில் தான் ஆப்பிள்களும் இந்த பொமக்ரானட் சொல்கிற மாதுளை செடிகளும் என்ன பண்ணுச்சு, நல்லா நம்ம ஏரியாக்களில் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் பர்ஷியர்கள் சாப்பிட்றது. திராட்சை பழங்கள், மாதுளை செடிகள், அப்புறம் அது என்னது டேட்ஸு. இதெல்லாம் எப்படின்னு சொன்னால் நம்ம பர்ஷியர்களோட நம்மளோட ட்ரேடு வர்த்தகம் பெருகினால தான் அங்கே பார்த்தீங்கன்னா மாதுளை செடியை ஒரு பெரிய மிஷின் மாதிரி வச்சுருப்பாங்க. ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா, ஈரான்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கிரைண்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த மாதுளை பழங்களை அப்படியே எடுத்து கொட்டி அப்படியே வச்சு அமுத்துவாங்க. அமுத்தும் போது அப்படியே அதில் சாறு புளியும்.
அந்த சாரை அப்படியே எடுத்து அவங்க குடிப்பாங்க. அதில் தான் அவ்வளோ கலர் அவங்களுக்கு. ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, போய் பழமுதிர் நிலையில், முக்கியமாக முஸ்லீமை பாருங்கள், நான் நிறைய டைம் பார்த்துருக்குறேன். முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதான் மாட்டிக்கிட்டு இவ்வளோ மாதுளம்பழத்தை வாங்கிட்டு போவாங்க. 1 கிலோ மாதுளம்பழம், வெறும் எந்த பழமும் வாங்க மாட்டாங்க, வெறும் மாதுளம்பழமாக வாங்கி குடிப்பாங்க. ஏன்னா அப்போ பெர்ஷியர்கள் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட் என்னன்னு சொன்னால் இந்த பொமக்ரானட் தான், மாதுளை செடிகள் தான். ஒலிவ எண்ணெய், இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நம்ம இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ட்ரேடு. அப்போ ராஜாக்களும் ட்ரேடுக்காகவே கல்யாணம் பண்ணிக்குவாங்க, வியாபாரம் செய்வதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஒப்பந்தம் ஏற்படுத்துவதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்க, அமைதி ஏற்படுத்துவதுக்காக கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்போ சாலமோன் என்ன பண்ணுறாரு, இந்த ராஜ்யங்கள் எல்லாம் நம்ம ஆட்சி பண்ணணும், இவங்களை எல்லாம் நம்ம கீழே வரணும், அவங்களுடைய வரி பணங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும், எருசலேமுக்கு கொண்டு வரணும்னு என்ன பண்ணுறாரு, போய் எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அங்கே தான் சாத்தானே ஆரம்பிச்சிச்சு. எல்லா சாத்தானும் என்ன பண்ணிடுச்சு, அப்புறம் இஸ்ரவேலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பொண்ணு சும்மா வருமா, வரும்போது என்ன பண்ணுது, ஒன்று ஒவ்வொரு சிலையை கொண்டு வருது. அந்த சிலையை கொண்டு வந்து சாலமோன் இங்கே இஸ்ரவேலின் தேவனே, தாவீதின் தேவனேன்னு சொல்லுவான். அவன் மொண்டாட்டி அங்கே பூச்சை போடுவான். இப்படி தான் போச்சு ராஜ்யம். அப்போது காட் வாஸ் ஃபெய்த்ஃபுல், ஆனால் மனுஷன் he became an unfaithful person. தேவன் என்ன பண்ணார், இன்னும் உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து ராஜ்யத்தை ஆசீர்வதிக்கிறவரும் பெருக பண்ணுகிறவருமாய் அவர் இருந்தார். ஆனால் நாமளோ அந்த உடன்படிக்கைக்கு நேர்மாறாய் கிரியை செய்கிறவர்களாய் மாறி போனோம். ராஜ்யம் 2ஆக உடைக்கப்பட்டுச்சு. வடக்கு இஸ்ரேல், தெற்கு இஸ்ரேல். வடக்கு இஸ்ரேல் ஏன் மாற்றுறாங்க, இந்த 12 கோத்திரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெஞ்சமின் கோத்திரம், யூதா கோத்திரம், இந்த கோத்திரம் மட்டும்தான் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவன் எல்லாம் சிலை வழிபாட்டு கீழே போயிட்டான். ஏன் சிலை வழிபாட்டு கீழே போயிட்டான், ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு சாமியை உருவாக்கிட்டான். இப்போ கர்த்தர் பார்த்தாரு, ராஜ்யம் 2ஆக உடைக்கப்படுது. உடைக்கப்பட்டதில் தெற்கு இஸ்ரேல் மட்டும்தான் தேவனுடைய உடன்படிக்கையை நினைவு கூறுகிற ஜனமாக இருக்கிறது. வடக்கு இஸ்ரேல் எல்லாம் கீழே விழுந்த மக்களாக மாறிட்டாங்க. அவங்களுக்குள்ளே சண்டை, இஸ்ரவேலருக்குள்ளே இஸ்ரவேலருக்கு சண்டை, அடித்து உடைச்சி எல்லாம் ஒரு வழியாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, பாபிலோனியர்கள் எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிடுறான். அப்போ தான் பாபிலோனியர்கள் அவங்களுடைய கையை கர்த்தர் உயர்த்தி இஸ்ரவேலர்கள் எல்லாம் அடிமைத்தனத்துக்கு கீழே கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுத்தார், அவர் உடன்படிக்கை இன்னும் இருக்குது. ஆனால் மனிதர்கள் தேவனுடைய உடன்படிக்கை நினைவு கூறாமல் அதுக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் விழுந்து போனார்கள். அப்போ கவர்னன்ட் என்று சொல்லும்போது, தேவ உடன்படிக்கை என்று சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வதும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் நம்முடைய கையில் தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன வசனத்தை வீட்டில் வாங்கி வச்சா மட்டும் பத்தாது, அந்த உடன்படிக்கைக்கு கீழே வாழுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க, 33 வரைக்கும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், the book of Jeremiah chapter 31, 31 வாசிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நியாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. எத்தனை முறை உடன்படிக்கை செய்தாலும் அதை மீறிக்கொண்டே இருக்கிறோம். இஸ்ரவேல் எல்லாரும் மீறினார்கள். அப்ப கர்த்தர் சொல்றார், இன்னும் மை கவர்னன்ட் இஸ் அன்கண்டிஷனல். இன்னும் நான் என்ன பண்றேன், நிபந்தனையற்ற உடன்படிக்கை இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். எப்படி செய்கிறாராம்? ஒரு புதிய உடன்படிக்கையின் மூலமாக. அல்லேலூயா. அந்த பழசு எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. எந்த ஆசீர்வாதமும் விலகி போகலை, எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருந்தாலும் எதுவுமே நிறைவேறலை. பழைய ஃபைலெல்லாம் அப்படியே வச்சுருப்பாங்க பாருங்க. நம்ம ஊர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்கன்னு தெரியல, அப்படியே தூங்கிட்டு இருக்கோம். எத்தனை வருஷம் ஆனாலும் குப்பையடிச்சு அதை திறந்தே பார்க்க மாட்டான் யாருமே, அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி தேவன் செய்த உடன்படிக்கை எல்லாம் அப்படியே இருக்குது, எதுவுமே நிறைவேறலை, எதுவுமே நடக்கலை. ஆனால் கர்த்தர் சும்மா இருப்பாரா? இல்லை. அவர் சொல்றாரு, அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கையை உங்கள் மத்தியில் ஏற்படுத்துகிறேன். இன்னும் நான் உங்களை கைவிடவில்லை, இன்னும் நான் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறேன், இன்னும் நான் உங்களுக்கு கர்த்தராய் இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, என்னுடைய நியாய பிரமாணத்தை நான் உங்கள் உள்ளத்திலே எழுத போகிற காலம் வருகிறது. இது வந்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. அப்போ இருக்கிற ஜனங்களுக்கு என்னன்னே புரியல. என்னடா என்னென்னமோ சொல்கிறாங்க, பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைன்ட்டு. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? தேவன் யாக்கோபோடு செய்தார், ஆபிரகாமோடு செய்தார், ஈசாக்கோடு செய்தார். அவங்க தான் எங்களுடைய முற்பிதாக்கள். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் பாருங்க அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் யூதர்கள் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க? நல்ல ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சதுக்கு முக்கியமான காரணமே அவனுக்கு புதிய உடன்படிக்கை விளங்கலை. இன்னும் பழைய உடன்படிக்கை கீழே தான் இருக்கிறான். நம்மளுடைய ஓல்ட் டெஸ்டமெண்ட் தான் ஜூவிஷ் பைபிள், தோரா. இது என்ன, அதில் என்ன போடப்பட்டிருக்கிறது? மோசேயின் நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள், இவைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும். ஈஸியாக சொல்லணும்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நீ வாழ்ந்தினா உனக்கு பரலோகம், உனக்கு ஆசீர்வாதம். தூங்குறவங்களும் அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்பா எல்லோரும் முழிச்சு தான் இருக்கிறீங்க, நல்லது. ஏன்னு சொன்னால் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப இப்படியா போகிறாரு, இப்படிலாம் பிரசங்கம் கேட்டால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உங்களை செழிப்பாக்குறாரு, உங்களை கார் வாங்குறாரு, பங்களா வாங்குறாருன்ட்டு உட்காந்துருந்தீங்கன்னா யாரும் முன்னேறவே மாட்டீங்க. அப்போ யூதர்கள் ஏன் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னால், அவனுடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு தேவன் கொடுக்கிற கட்டளைகளை அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினால் அவனுக்கு பரலோகம், அவனுக்கு ஆசீர்வாதம். ஏற்கனவே சட்ட திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டாயிடுச்சு. ஆனால் நிறைவேற்றுறானா? இல்லை. இன்னைக்கு எத்தனையோ யூதர்கள் ஓய்வு நாள் அனுசரிக்கிறது இல்லை. ஓய்வு நாள் அனுசரிக்கிறவங்களும் அல்லிலே சொல்லுங்க பார்ப்போம். அவர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு வராரு, முடியல, உட்காந்துருக்க முடியல. ஸ்தோத்திரம். சீக்கிரமாக பிரசங்கம் பண்ண விட்டுறான் உன்னை, சரியா? அல்லேலூயா. காணிக்க போகிறாரு. அப்போது என்ன பண்ண முடியல, யூதர்களால் நிறைவேற்ற முடியல. என்ன சொல்கிறாங்க? இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் தான் பழைய ஏற்பாட்டு சட்டத்திட்டங்கள் பிரகாரம் வாழ்கிறேன்னு உட்காந்துருக்கான். மற்றவன் எல்லாம் அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறான். இது எதை காட்டுது? தேவன் கொடுத்த சட்ட திட்டங்களையும் தேவன் கொடுத்த கட்டளைகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் அவனால் நிறைவேற்றவே முடியல. இயேசு கிறிஸ்து ஒருத்தனை பார்த்து கேட்கிறார். ஒருத்தர் சொல்கிறான்,
நான் பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும்? அவர் சொல்கிறாரு, உனக்கே தெரியும், நீ எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குற? நீ ஒரு யூதன், உன்னுடைய சட்ட திட்டங்கள் பிரகாரம் என்ன சொல்லுதோ அதை நீ செஞ்சினா நீ பரலோகம் போயிடுவ. அவன் உடனே சொல்கிறான், ஆஹா, நான் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணுறேன், அதில் என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் அப்படியே கீழ்ப்படிஞ்சு வரேன் அப்படின்னு சொன்னான். அடுத்து சொன்னார், சரி ரைட்டு, எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். நீ போய் உனக்கு இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்தொடர்ந்து வான்னு சொன்னார். வர முடிஞ்சா? அப்படியே வாயை பொத்திட்டான், அப்படியே ஓடி போயிட்டான். அவனால் வர முடியாது. ஏன்னு சொன்னால் சட்ட திட்டத்துக்காக தான் அவன் வாழ்கிறானே தவிர உள்ளத்துக்குள்ளே என்ன பண்ணலை, இன்னும் ஆண்டவரை அறியாதவனாக இருக்கிறான். பண ஆசை இன்னும் அவனுக்குள்ளே இருக்குது. ஏதோ 1,00,000 ரூபாய் சம்பாரித்தா 10,000 ரூபாய் தரித்திரனுக்கு கொடுத்துட்டு மீதி 90,000 ரூபாயில் ஜாலியாக இருக்கான். திடீர்னு இயேசு கிறிஸ்து அவனை அழைக்கிறாரு. அந்த 90,000 விட்டுட்டு என்ன பின்தொடர்ந்து வான்னு அழைக்கிறாரு. வர முடிஞ்சா? முடியல. கர்த்தர் சொல்கிறாரு, திடீர்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஊழியக்காரனா மாறிடுவாங்களா மக்கள்? மாற முடியாது. ஏன்னா அவ்வளோ பணம் இருக்குது. எல்லாத்தையும் நான் யாருக்கு கொடுத்துட்டு வர்றது? நிறைய பிரச்சனைகள். அப்போது சட்ட திட்டங்கள் இருக்குது, கர்த்தர் இருக்கிறாரு, ஆனால் நிறைவேற்றுகிற ஜனங்கள் இருக்கிறாங்களா? இல்லை, சும்மா பேருக்கு தான். 7th டே ஓய்வு நாள் அனுசரிக்கிறாங்க. எப்படி அனுசரிக்கிறாங்க? அந்த 7ஆம் நாளை நீங்கள் அனுசரிக்கணும்னு வேத புஸ்தகம் சொல்லுது, அதனால் நாங்கள் அனுசரிக்கிறோம். அதே வேத புஸ்தகம் தான் புளிப்பில்லாத அப்பத்தையும் 7ஆம் நாளில் சுட்டு சாப்பிடணும்னு சொல்லுது. 7ஆம் நாளா 6ஆம் நாள் இல்லையா? 7ஆம் நாளா? பைபிள் படித்தவங்க சொல்லுங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரில. புளிப்பில்லாத அப்பத்தை யூதனுக்கு மட்டும்தான் சுட தெரியும். நம்மளால இங்கே நான் தோசை தானே சுட்டுட்டுருக்கிறான். தோசையில் என்ன இருக்குது? ஈஸ்ட் தான் இருக்குது. ஈஸ்ட்னா என்ன? அது புளிக்க வைக்கிறதுக்கு தான் ஈஸ்ட்டு. எப்படி சார் புளிப்பில்லாத அப்பத்தை நம்ம சுட்டு சாப்பிட முடியும்? ஒரு காமன் சென்ஸே இல்லை நம்ம ஆட்களுக்கு. அப்போ அதை சுட தெரியலனா ஓய்வு நாளை அனுசரிக்கக்கூடாது. அடுத்து ஓய்வு நாளை அனுசரித்தாச்சு, புளிப்பில்லாத அப்பத்தை சுட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? 7 வருஷம் பயிரிடணும். 7ஆவது வருஷம் என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு கொண்டு வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா காணிக்கைகளையும் தானியங்களையும் கொண்டு வந்து பண்டக சாலையில் சேர்த்து அப்புறம் 7 வருஷம் சும்மா இருக்கணும். இதுவும் ஓய்வு நாள் அனுசரிக்கிற மாதிரி தான். கர்த்தர் கிளியராக சொல்கிறார், இப்படி பயிரிடணும், இத்தனை நாட்கள் சும்மா இருக்கணும். அதை செய்கிறாங்களா? அதையும் செய்கிறது கிடையாது. அப்போலாம் எப்படி செய்ய முடியும் நம்ம ஊரில்? அப்போது இந்த சட்ட திட்டங்களை பின்பற்றுவது என்பது யாராலையும் முடியாது, யாராலையும் முடியாது. அதனால தான் தேவனே சொல்கிறாரு, கர்த்தரே சொல்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்கிறாரு, இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஐ ஆம் மேக்கிங் எ நியூ கவர்னன்ட். அதுவும் அன்கண்டிஷனல் கவர்னன்ட். அது என்னத்தில் சொல்ல? என்னுடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து. அப்போ நியாயப்பிரமாணத்தை உள்ளத்தில் கொண்டு போய் சேர்க்காத வரைக்கும் பிரச்சனைகள் தான். யாராலையும் நிறைவேற்ற முடியாது. வெறும் கையில் தான் இருக்குது பைபிள். எங்கே இருக்குது? உள்ளத்துக்குள்ளே இல்லை, கையில் இருக்குது. கேத்தலிக் சர்ச்சு, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சில் கையில் தான் இருக்குது பைபிள். யாருக்கும் உள்ளத்தில் இல்லை. அப்போது அந்த உடன்படிக்கை அவங்க வாழ்க்கையில் நிறைவேறுவதில்லை. ஒரு காலத்தில் கேத்தலிக் சர்ச் வந்து யாரும் பைபிளே படிக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இந்த பைபிள் வந்து ஒரு லேமேனுக்கு அவைலபிளாக இல்லை. பைபிள் படிக்கிறவங்க யாருன்னு சொன்னால் வெறும் ஃபாதர்ஸ் தான். யார் கையிலையும் கொடுக்கப்படவே இல்லை. கேத்தலிக் சர்ச்சை பேன் பண்ணிருச்சு. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு டிரான்ஸ்லேஷனை போட்டு ஆளாளுக்கு ஒரு டாக்குமெண்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் மார்ட்டின் லூதர் போய் என்ன பண்ணுறாரு? மிகப்பெரிய புரட்சி செய்கிறார். ஏன்னா வேத வசனம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கல. என்ன ஒரு கிறிஸ்தவம் இது?
கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்கு கிடைக்காத போது எப்படி அவன் ரட்சிக்கப்படுவான்? மிகப்பெரிய ஒரு கேள்வி. வெறும் மதத்துக்குள்ள இருக்கிறானே தவிர ஆண்டவருடைய வசனம் அவனுடைய உள்ளத்துல எழுதப்படலை. அப்ப சொல்றாரு, அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி. அப்போ என்ன சொல்ற, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். அப்போ முதலாவது குவாலிஃபிகேஷனே ஆண்டவருடைய ஜனங்கள் என்பதற்கு முதலாவது குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொன்னால், யாரெல்லாம் இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே வராங்களோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். யாரெல்லாம் இன்னும் பழசிலே இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்ல. நான் இன்னும் பழைய ஏற்பாட்டையே பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே அல்ல. அதுக்கு தான் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறது. ஏன்னா இன்னும் அவங்க பழைய உடன்படிக்கை கீழே தான் இருக்கிறாங்க, புதிய உடன்படிக்கைக்கு கீழே வரல. ஆனால் இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனம். யாருக்கு கொடுக்கப்பட்ட வசனம்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம். எரேமியா தீர்க்கதரிசி யாரை பார்த்து சொல்றாரு? யூதர்களை பார்த்து தான் சொல்றாரு. அடுத்த வசனத்துக்கு போவோம். எசேக்கியலுக்கு போங்க. எசேக்கியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம். எசேக்கியல் சாப்டர் 26 வாசிங்க, 26 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். 28 வாசிங்க. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்களை அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே நிந்தையை அடையாதபடிக்கு. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு சொன்னாரு? இஸ்ரவேலருக்கு சொல்றாரு. மறுபடியும் சொல்றாரு. அந்த வசனத்தை நல்லா நோட் பண்ணுங்க. நான் உங்களுடைய தேவனாயிருப்பேன், நீங்கள் எல்லாரும் என்னவா இருப்பீங்க? என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். ஐ வில் பி யுவர் காட். நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். மறுபடியும் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாருன்னு சொன்னா, ஒரு புதிய உடன்படிக்கையை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. இது வரைக்கும் இல்லை. மை ஸ்பிரிட் வில் பி அப்பான் யூ. என்ன சொல்றாரு? உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்னுடைய ஆவியை வைப்பேன், என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளப்படும். அப்ப இதுவரைக்கும் என்ன ஆச்சு? கட்டளைகள்லாம் இருக்குது, நியாயப்பிரமாணம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நிறைவேற்றுறதுக்கு ஆள் தான் இல்லை. எல்லாரும் ரூல்ஸை மீறாமவே இருக்கிறாங்க. ஹெல்மெட்டு போட்டுட்டு போங்கடான்னு சொல்கிறான். யாராவது போடுறானா? நான் கூட போடுறதில்ல. பிடிக்கிறப்ப மட்டும்தான் என்ன பண்ணுறோம், முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே காட்டிட்டு இருக்குதுப்பா. அவன் எதுக்கு சொல்கிறான்? நம்ம கீழே விழுந்து நம்ம அடிப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் அவன் சொல்கிறான். ஆனால் நம்ம கஷ்டமாக இருக்குது. நம்ம அப்போ இருந்தே வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தான். ஒன்று சொன்னால் என்ன பண்ணுறதில்ல, கேட்குறதே கிடையாது. இந்த ஃபாரின்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பார்த்துட்டு ஐயையோ அப்பாப்பா அப்படிங்கிறாங்க. ஏன்னா எப்படி தான் எல்லாம் உயிரோடு இருக்கிறீங்க? ஒரு டிராஃபிக் சிக்னலை ஃபாலோ பண்ணுறது கிடையாது, ஒரு ஹெல்மெட்டு போடுறது கிடையாது, ஒரு சீட் பெல்ட்டு போடுறது கிடையாது, எதுவுமே பண்ணாமல்
இந்தியாக்காரன் எப்படி தான் உயிரோடு இருக்கிறான்? நான் சொன்னேன், கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபை. அல்லேலூயா. அப்போ ரூல்ஸு உள்ளத்தில் தான் இருக்குது எங்களுக்கு. எப்படி நடக்குது? யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல. யூதர்களில் ஒருத்தங்க கூட நிறைவேற்றல. கர்த்தர் எதிர்பார்த்த காரியங்கள், நிறைவேற்றின காரியங்கள் எல்லாம். அப்போ ஆண்டவர் வந்து தரம் பார்த்துருந்தாருன்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் யூதர்களுக்கு கிடச்சிருக்காது. ஒரு தரம் பார்த்தவராக இருந்தாருன்னு சொன்னால் வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப அவனை அழிச்சிட்டே தான் இருக்கணும். அவனை தூக்கி நிறுத்தவே முடியாது. போன வாரத்தில் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டார். என்னன்னு சொன்னார்னு சொன்னால், இன்னும் 10 ஆண்டுகளில் அமெரிக்காவிலேருந்து வாங்குகிற பணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்திடுவோம். நல்லா பாருங்கள், இஸ்ரேல் வந்து ஒரு நாடாக இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை. ஒரு சில தேசங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஒரு சில தேசங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்படி இருக்கும்போது சின்ன கண்ட்ரி, குட்டி நாடு, எருசலேமை தலைநகராக அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் அதை ஏற்றுக்கவும் இல்லை. ஆனால் யூதர்களெல்லாம் திரும்பி போகிறாங்க. போன வாரம் சொன்னேன், நம்ம கோவாவிலிருந்து கூட ஒரு குரூப் என்ன பண்ணிச்சு, புதிய தலைமுறை நியூஸில் போட்டான், இஸ்ரேலியர்கள் இந்தியாவிலே வாழ்ந்து இப்பொழுது தங்களுடைய தேசத்துக்கு மறுபடியும் திரும்புகிறார்கள். நம்ம நாடு ஹெல்ப் பண்ணுது கொண்டு போய் சேர்த்துறதுக்கு. ஏன்னு சொன்னால் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம், எல்லாரும் திரும்புவார்கள். அப்போ இந்த உடன்படிக்கை என்பது இஸ்ரவேலர்கள் யாருன்னு பார்த்து அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கான உடன்படிக்கை அல்ல. பழைய ஏற்பாட்டில் தேவன் எந்த தரத்தையும் பார்க்காம, யாரையும் பார்க்காம ஒரு செய்த உடன்படிக்கையை இன்றைக்கு வரைக்கும், இந்த காலம் பிரசன்ட் 2026 வரைக்கும் அதை காப்பாற்ற வேண்டும், அதை நிலைத்திருத்த வேண்டும் என்பதற்காக திரும்ப 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 என்ன பண்ணுறாரு, இந்த இஸ்ரவேலோடு ஆண்டவர் நின்று கொண்டே இருக்கிறார். அவங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார், அவங்கள ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். ஒருத்தன் கேட்டான் நல்ல கேள்வி, இயேசு கிறிஸ்துவை கொன்னதே அந்த யூதர்கள் தான். உண்மையாக தான் சொல்கிறேன். ஒரு இந்துக்காரன் கேட்டான், ஏண்டா இயேசு கிறிஸ்துவை கொன்னதே அந்த யூதர்கள் தான், ஆனால் அந்த கிறிஸ்தவங்க யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க? இன்னும் யூதர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் பாலஸ்தீனர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, அரபு ஜனங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, இவன் ஏன்டா நீ இஸ்ரவேலுக்கு சப்போர்ட் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், தட் இஸ் அன்கண்டிஷனல் கவர்னன்ட். தேவன் செய்த உடன்படிக்கை யாராலையும் மாற்றவே முடியாது. நானும் அதை மாற்ற முடியாது, நீங்களும் அதை மாற்ற முடியாது, பராக் ஒபாமாவும் மாற்ற முடியாது, ட்ரம்ப்பும் மாற்ற முடியாது, மோடியும் மாற்ற முடியாது. தேவன் செய்த உடன்படிக்கை என்றது தேவனால் நிலைத்து நிறுத்தப்பட்ட உடன்படிக்கை. அப்போ என்ன ஆகுது? இவர் சொல்கிறாரு, நாங்கள் உலக தேசங்களிலிருந்து வாங்குகிற பணத்தை எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்த போகிறோம், எங்களுக்கு என்று எய்டு யாருமே இனி கொடுக்க தேவையில்லை. இந்த வசனத்தை வாசிக்கும்போது தான் அன்றைக்கு எசேக்கியேல் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இன்றைக்கு 2026 நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்ன சொல்லணும்? என்ன வசனத்தை வாசித்தோம், மறுபடியும் போவோம் அந்த வசனத்துக்கு. உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். அடுத்தது, அசுத்தங்கள் எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு, அப்படின்னு சொன்னால் எந்த தேசத்திலும் போய் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எங்களுக்கு நிதி கொடுங்க, நாங்கள் இன்னும் எங்களுடைய ஜனத்தையும் எங்களுடைய ராஜ்யத்தையும் மேம்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கையேந்திர நிலைமைக்கு நான் உங்களை விடமாட்டேன். அதற்கு பதிலாக உங்களை விருட்சத்தின் கனிகளையும் வயல்களின் பலன்களையும் நான் பெருக பண்ணுகிறவனாக இருப்பேன். அப்புறம் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, நல்லா பாருங்க, அப்புறம் பாருங்க, அடுத்து, அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரம நிமித்தம் உங்கள் அருள் நிமித்தம் உங்களையே என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. இப்போ இன்னும் கர்த்தருடைய வழிக்கு வரலினாலும் கவர்னன்ட் வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. எதுக்காக அது சொல்கிறேன்? தேவன் செய்த உடன்படிக்கை. நான் உங்கள் கர்த்தர் என்ற ஒரே காரணத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு தான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். விசுவாசிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு வர ஆசீர்வாதம் என்பது
நாம் என்ன செய்கிறோம் ஆண்டவருக்காக அப்படிங்கிறத பொறுத்தல்ல. நமக்கு வர ஆசீர்வாதம் என்பது அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக உங்களை ஆசீர்வதிக்கிறார். நோய் நொடி இல்லாமல் உங்களை ஏன் வச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்ற ஒரே காரணத்துக்காக உங்களை வச்சிருக்கிறார். உங்களை எல்லாம் கொண்டு போய் ஒரு தராசில் நிறுத்தினாருன்னு சொன்னால் ஒரு பைசா கூட நீங்கள் தேர மாட்டீங்க, நீங்களும் தேர மாட்டீங்க, நானும் தேர மாட்டேன். அப்போது காணிக்கு போடுறோம், ஏன் போடுறோம்? இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வரேன். ஸ்தோத்திரம். காணிக்கு போடுறோம், ஏன் போடுறோம்? தராசில் நிற்கிறதுக்காக போடல. தசமபாக ஏன் கொடுக்குறோம்? நாங்கள் புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறோம் பாஸ்டர். அடுத்து வரேன். இயேசு கிறிஸ்து தான் அந்த புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. இங்கே சொல்லிட்டு அங்கே வரேன், ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். உன் கோதுமை ஏன் களஞ்சியத்தில் நிரம்புகிறது? உன் வயல்வெளிகள் ஏன் ஆசீர்வாதமாக இருக்கிறது? உன் ஆடு மாடுகள் மந்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னால் அவர் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையும் உன்னோடு முன்னோரோடு பண்ண உடன்படிக்கையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். என் தகப்பனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார், அவரோடு செய்த உடன்படிக்கையை என் காலத்திலும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். அடுத்து என் பிள்ளைகள் காலத்திலும் கர்த்தர் அதை நினைவு கூறுவார். அவங்க வழி விலகி போகாத வரைக்கும் அந்த உடன்படிக்கை எங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் முன்னோரோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுவார். இப்போ நம்ம எல்லாருக்கும் முன்னோர் யாரு? ராமசாமி குப்புசாமியா? அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நமக்கு முன்னோர் யாரு? நமக்கு முன்னோர் யாரு? ஆபிரகாம் நமக்கு முன்னோர். யாக்கோபு. அல்லேலூயா சொல்லுங்க. ஈசாக்கு, யாக்கோபு. நம்ம விசுவாசத்தினாலே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் எங்கே சேர்த்தி இருக்கிறார்? இப்போ இயேசு கிறிஸ்து மூலமா. இதுதான் புதிய உடன்படிக்கை. ஏன் மனசுக்குள்ளே மாற்றினார் தெரியுமா? சட்டத்திட்டங்கள் வந்து கையிலே இருந்துச்சுன்னா அவன் எல்லாத்தையும் மறைச்சிடுவானுங்க. இன்னைக்கு ஜூவிஷ் பைபிள் யார் வச்சிருக்கிறா? யார்ட்டையுமே இல்லை. அதுக்கு தான் சொன்னேன், கேத்தலிக் சர்ச்சு மறைச்சான். அடுத்து ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியானிட்டியை கர்த்தர் உருவாக்குனார். எல்லாருமே நம்ம எல்லாருமே கேத்தலிக் தான், பெருமையாக சொல்லிக்கலாம். அவன் சொல்கிறான் பாருங்க, இன்னைக்கு நான் கேத்தலிக்குன்னு. அவனை காட்டில் நம்ம தான் கேத்தலிக்கு. கேத்தலிக்னா என்னன்னு தெரியுமா? கேத்தலிக்னா என்னன்னு தெரியுமா? கத்தோலிக்கம் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் சர்ச்சுன்னு அர்த்தம். ஒன்லி ஒன் சர்ச், ஒரே ஒரு சபை, இயேசுவின் சபை, கிறிஸ்துவின் சபை. ஒன் யூனிவர்சல் சர்ச், தட் இஸ் கேத்தலிக் சர்ச். அப்போ எல்லா சர்ச்சுமே கேத்தலிக் சர்ச் தான். உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, கத்தோலிக்கம் அப்படிங்கிறதுக்கு லாட்டின் வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபை என்று பொருள், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம தான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டோம் ரோமன் கேத்தலிக் அப்படின்னு. ஏன்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் எல்லாருமே கேத்தலிக்குன்னு சொன்னால் யாரும் நம்மளை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ ரோமர்கள் எங்கெல்லாம் ஆட்சி பண்ணாங்களோ அங்கே இருக்கிற சபைகள் எல்லாத்தையும் சேர்த்தி ரோமன் கேத்தலிக் சர்ச்சுன்னு உருவாக்கிட்டான். ஆனால் ட்ரூ கேத்தலிக் யாருன்னு சொன்னால் நம்ம தான். இயேசு கிறிஸ்துடைய சபை தான் இட்ஸ் அ கேத்தலிக் சர்ச். ஆமாம், ரோமன் கேத்தலிக் சர்ச்சு. அப்போ உண்மையான கேத்தலிக் யார்? நம்ம தான். அல்லேலூயா. பெருமையாக சொல்லிக்கலாம். கேத்தலிக்கிட்டே போய் சொல்லுங்கள், நான் தான் உண்மையான கேத்தலிக். தோமா, அப்போஸ்தலர்கள் அவங்க வழியில் வந்தவங்க நாங்கள் தான் சொல்லுங்கள். விசுவாசம்தான். இங்கே பிளட் லைனை பற்றி பேசலை, இஸ்லாத்தில் பிளட் லைன் பற்றி பேசுது. சியா முஸ்லீமுக்கும் சுன்னி முஸ்லீமுக்கும் ஏன் சண்டை தெரியுமா? சியா முஸ்லீம் சொல்கிறான், நான் தான் அந்த வழியில் வரவன், ரத்த சம்பந்தமான உறவு எனக்கு தான் இருக்குன்னு சொல்கிறான். அதனால தான் ரெண்டு பேருக்கு சண்டை. இப்போது நம்ம ஆளுங்க ஒரு சிலர் சொல்லலாம், நாங்கள் தான் அப்போஸ்தலருடைய காலை பிடிச்சிக்கிட்டே வரோன்னு. ஆனால் உண்மையான கேத்தலிக் சர்ச் வந்து நீ அப்போஸ்தலர் காலை பிடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, முடிய பிடிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, அவன் வம்சத்தில் வரணுன்னு அவசியம் இல்லை. இந்த நியாயப்பிரமாணம் உன்னுடைய உள்ளத்தில் எழுதப்பட்டாலே போதும். கர்த்தர் சொன்னார், நான் உன் தேவனாக இருக்கிறேன், நீ என்னுடைய ஜனமாக இருக்கிறாய். அல்லேலூயா. நல்லா பாருங்கள், கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்லுங்க, யூதர்களை பார்த்து தான் சொன்னார். அப்போ யூதர்களுக்குள்ள
யார் தங்களுடைய உள்ளத்தில் இந்த நியாயப்பிரமாணத்தை எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு தான் தேவன் தகப்பன். அப்போ அவங்களுக்குள்ளும் நிறைய பேர் பாவத்தில் இருக்கிறான், ஆசீர்வாதம் இல்லாதவனாக இருக்கிறான், அவனுக்குள்ளேயும் சண்டை இருக்குது, அவனுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது. ஏன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்னும் என்ன பண்ணலை, தங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தேவனாகிய கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. அடுத்து இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம், இப்போ புதிய ஏற்பாட்டில் போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கு. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இஸ் a new covenant. நான் உங்களோடு செய்கிற ஒரு புதிய உடன்படிக்கை, தேவன் மனிதர்களோடு செய்த ஒரு புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. சொல்றாரு, இந்த பாத்திரத்தை கொடுத்து இதை அப்படியே குடிங்க ரத்தம் மட்டும் சொல்லியிருக்கலாம். இல்லை, நான் உங்களோடு செய்கிற ஒரு புதிய உடன்படிக்கை. அப்போ இயேசு கிறிஸ்து தான் அந்த புதிய உடன்படிக்கை. இப்போ அந்த சட்ட திட்டங்கள் நம்மளால் நிறைவேற்ற முடியாத, லேவியராகமத்தின் புஸ்தகங்கள் நம்மளால் நிறைவேற்ற முடியாத 10 கட்டளைகள் எல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்குது. அது எங்கேயும் போகல, அங்கேயே தான் இருக்குது. இப்போ ஒரு பிரச்சனை எழும்புது. நிறைய பேர் சொல்கிறாங்க புதிய உடன்படிக்கையினால் பழைய உடன்படிக்கையெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சுன்ட்டு. அப்படி அழிஞ்சு போனால் ஆபிரகாம் அழிஞ்சு போயிருக்கணும், ஈசாக்கு அழிஞ்சு போயிருக்கணும், யாக்கோபு அழிஞ்சு போயிருக்கணும், இஸ்ரவேல் அழிஞ்சு போயிருக்கணும், இஸ்ரவேலின் வம்சமும் அழிஞ்சு போயிருக்கணும், அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமும் அழிஞ்சு போயிருக்கணும். அதெல்லாம் அழிஞ்சு போல, அப்படியே தான் இருக்குது. அதுக்காக தான் சொன்னேன் இவ்வளோ நேரம். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் வந்துட்டு தான் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் அவங்கள உயர்த்திட்டு தான் இருக்கிறாரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த லேண்டு மேட்டரில் கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்று கொண்டு தான் இருக்கிறார். எதுவுமே அழிஞ்சு போல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதை வைத்து அதை அப்படியே விட்டுட்டு இன்னொரு உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார், தம்முடைய ஜனத்தின் மேலே செய்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை. இந்த பாத்திரம், அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அடுத்து எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதெல்லாம் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை, அதில் சீக்கிரமாக முடிக்கிறேன். எபிரேயர் 8:6 வாசிங்க. ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் அவர் பெற்றிருக்கிறார். ரத்தம் சொல்லும்போது அடுத்து பலி செலுத்துறது, ஆசாரியன், இதெல்லாம் உள்ள வருது. அதுக்கெல்லாம் இன்றைக்கி போனால் டைம் இல்லை. ஆனால் தேவன் செய்த உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்த உடன்படிக்கை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இனிமேல் உங்களுக்கு ஆசாரியன் யார்? இயேசு கிறிஸ்து. இனிமேல் உங்களுக்கு கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து. இனிமேல் உங்களுக்கு ஆசீர்வாதம் யார்? இயேசு கிறிஸ்து. இனிமேல் உங்களுக்கு எல்லாம் யார்? இயேசு கிறிஸ்து. இனிமேல் உங்களுக்கு ரூல்ஸ் புஸ்தகம் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போது 10 கட்டளை இருக்குது பாஸ்டர், நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், ஆனால் நிறைவேற்ற முடியல. இப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு? கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை நம்மை என்ன பண்ணுது? நிறைவேற்ற முடியாத ஒன்றிலிருந்து நம்மை பாதுகாக்குது. அப்போ என்ன பண்ணுது? இப்போ இந்த கட்டளைகள்லாம் ஃபாலோ பண்ணாதான் கவர்னண்ட்டுக்குள்ளே இருக்க முடியும்னு சொல்லுது. அப்போ இயேசு கிறிஸ்து நம்புறாரு, கிருபையின் மூலமாய் நம்மை சூழ்ந்து கொண்டு அதே உடன்படிக்கை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதே ஆசீர்வாதம், இஸ்ரவேலுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம்
இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை நாம் என்ன பண்ணுறோம்? நாம் நினைவு கூறுகிறோம். அவருடைய மரணத்தை நினைவு கூறும்போது அவருடைய ரத்தத்தை நம்ம பானம் பண்ணுறோம். திராட்சை ரசத்தை இதற்கு அடையாளமாக அவர் கொடுத்தார், காண்பித்தார். இதெல்லாம் செய்யும்போது மறுபடியும் நாம் என்ன பண்ணுறோம்? தேவன் தம்முடைய ஜனத்துக்கு செய்த உடன்படிக்கை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எழும்பி நிற்போம். தேவன் செய்த உடன்படிக்கை, நம்மளோடு செய்த உடன்படிக்கை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நான் அவருடைய உள்ளத்திலே நியாயப்பிரமாணத்தை எழுதுவேன் கர்த்தர் சொன்னார். உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் எழுதியிருக்கிறார். எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணணும் ரூல்ஸ் கிடையாது. எவ்வளோ மணி நேரம் வேத வாசிக்கணும் ரூல்ஸ் கிடையாது. எவ்வளோ நான் ஆண்டவருக்கு என்னுடைய பொருளாதாரத்தை கொடுக்கணும் அதுக்கு ரூல்ஸ் கிடையாது. எத்தனை முறை நான் ஜெபத்துக்கு வரணும் ரூல்ஸ் கிடையாது. எவ்வளோ நாள் உபவாசம் இருக்கணும் ரூல்ஸ் கிடையாது. ஏன்னு சொன்னால் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் அதை எழுதியிருக்கிறார். வெறும் புஸ்தகத்தில் இல்லை, ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் எழுதியிருக்கிறார். அதை யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உங்கள் உள்ளத்தில் கர்த்தர் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னால் அவரை உங்களுடைய தேவனாய் அவர் வைத்து நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. அவர் உங்களுடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அப்போ உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் கனப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் அவருக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எப்படியெல்லாம் அவருக்கு பணிந்திருக்கணும்னு நினைக்கிறோம், அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. எதையும் அவர் கட்டாயப்படுத்தி கேட்கல, கட்டாயப்படுத்தி செய்ய சொல்ல. நீங்கள் ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்களாய் மாறுங்க. நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறவர்களாய், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய், தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில். ஒரு புதிய உடன்படிக்கையை நான் உன்னோடு ஏற்படுத்துகிறேன்னு கர்த்தர் சொல்றார். இஸ்ரவேலுக்கு சொன்ன அதே வார்த்தை வெறும் இஸ்ரவேலருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் சேர்த்து தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கை என்பது நாம யார் என்பதை குறித்து அல்ல, தேவன் நம்மளோடு செய்கிற நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை. கர்த்தர் சொல்றார், நான் உன் தகப்பனாய் இருப்பேன், நீ என்னுடைய பிள்ளையாய் இருப்பாய். நான் உன் தந்தையாய் இருப்பேன், நீ என்னுடைய மகனாய் இருப்பாய், நீ என்னுடைய மகளாய் இருப்பாய். இது இரத்தத்தினால் ஆன ஒரு புதிய உடன்படிக்கை, தேவன் பண்ணின உடன்படிக்கை. அதை நினைவு கூர்ந்து கர்த்தர் இன்னும் நம்மை மகனாக மகளாக பார்த்து கொண்டிருக்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்னும் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளுகிற தேவனாய் இருக்கிறேன். என்னை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பாக்கியவதியாய் வைத்திருக்கிறார், பாக்கியவான்களாய் வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எப்படி இஸ்ரவேலுக்கு ஆசீர்வதித்தீரோ, அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்தீரோ, உடன்படிக்கை அவர்களோடு செய்தீரோ, அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் உடன்படிக்கை செய்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் தகப்பன் காலத்தில் செய்த உடன்படிக்கை, எங்களோடு செய்த உடன்படிக்கை எங்கள் பிள்ளைகளுக்கும் தொடர்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்க, இன்னும் நாங்கள் உம்முடைய ஜனமாய் இருக்க, நீங்கள் எங்கள் தேவனாய் இருக்க நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆசீர்வதியும், எங்களை சுத்திகரியும், வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவங்கள் தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பீராக. பழகி பெருகி பூமியை நிரப்புற அளவுக்குண்டான ஆசீர்வாதங்களை
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதிக்கு நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, விசுவாசத்தோடு உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்னும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே.